ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை, நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும், வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம், நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க.
ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, அதை ஏன் நாம இந்த ஸ்கூல்ல அஞ்சலி செலுத்தி நாமே இதை பத்தி சிந்திக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணலாம், தவறில்லை. எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும், நாமெல்லாம் ஒரு பெண் அப்படின்ற ஒரு காரணம் மட்டுமே போதும் நாம் இன்னொரு பெண்ணுக்காக ஜெயிப்பதற்கும் குரல் கொடுப்பதற்கும். ஆமா தானே? நாமளும் ஒரு பெண். ஒரு பெண்ணுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய மிக பயங்கரமான கொடூரத்தை நம்ம ஒரு பெண்ணாவது சிந்திச்சு பார்க்கணும். நீங்கெல்லாம் பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இங்க இருக்க டீச்சர்ஸா இருக்கட்டும். இந்த ஒரு கணம் இந்த நியூஸ் நம்ம காலத்துக்கு வந்த உடனே அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு முக்கியமா மனசுல வந்திருப்பாங்க. உங்க பேரண்ட்ஸ் வேணா கேளு, ஐயோ நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்க நினைவு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வானது